அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்னடி கண்ணு கிளம்பிட்டியா? ஆமாமா, போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாடாமா. உன்னை பார்க்க அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படிப்பை எப்படி நிப்பாட்டிட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோமே, நம்ம பிள்ளை எப்படி இருக்க போறாளோன்னு நினைச்சேன். ஆனா நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க. நீ வாக்கப்பட்டு போன இடம் அப்படி. எல்லாருமே அவ்வளவு நல்லவங்க. வாசுகி, உன் மாமனார் மாமியார் எல்லாம் நல்லா பாத்துக்கிறாங்கல்ல? ஏன்னா கூட்டு குடும்பம் மா, அதெல்லாம் எல்லாருமே நல்லா பாத்துக்கிறாங்கம்மா. என்ன எவ்வளவு கவனிச்சுக்கிறாங்க தெரியுமா? நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. ஐயோ, இது போதுண்டா கண்ணு. அவங்க நம்ம வீட்டுல வந்து பொண்ணு கேட்டு போனதும் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாரு, இவங்க வீட்டுக்கு நம்பி பொண்ணை கொடுக்கலாம், அவங்க உங்க பொண்ணை மருமகளா பார்க்க மாட்டாங்க, மகளா பாத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னாருமா. அதை கேட்டுதான் அவங்களும் திரும்ப உன பொண்ணு கேட்டு வந்தாங்களா. அந்த வீட்டுக்கு உன மருமகளா அனுப்புவோன்னு வேகமா கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணது. அம்மா, நீங்களா அப்பாவும் எனக்கு என்ன பண்ணாலும் நல்லதுக்கு தாமா பண்ணுவீங்க. அப்புறம் இனி எனக்கு 1 வருஷம் படிப்பு இருக்கா, அதையும் எங்க மாமா படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இதோ இன்னும் 2-3 மாசம், அதுக்கப்புறம் திரும்பவும் காலேஜ் போவேமா. ஓ சூப்பர்மா, படிக்க வைக்கிறேன்னு சொல்லிருக்காங்களா? ஆமாமா, இன்னும் 1 வருஷம் பிராக்டிகல் கிளாஸ் தான், முடிச்சிட்டா டிகிரி கம்ப்ளீட் பண்ணிடுவேன், சர்டிபிகேட்டும் வாங்கிடலாம். ரொம்ப நல்லதுமா. எப்பேற்பட்ட குடும்பம் பாத்தியா? கூட்டு குடும்பத்துல மருமகளை அனுப்ப எல்லாரும் யோசிப்பாங்க. ஆனா உங்க அப்பா என் பொண்ணு இந்த வீட்டுக்கு போனா மகாராணியா வாழ்வான்னு சொன்னாரு. அதே மாதிரியே நீ இருக்கமா. உன் வீட்டுல உள்ள எல்லாருமே, உன் மாமனாரு மாமியாரு, சின்ன மாமனாரு மாமியாரு ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்கிறவங்க. அவங்க கிட்ட நாமளும் கரெக்டா இருக்கும் போது பொண்ணு ராசாத்தியா பாத்துக்கிறாங்க. அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க அப்பா ஒரு பொண்ணு செல்லமா வளர்த்துட்டு திடீர்னு இப்படி கட்டி கொடுக்கறோன்னு புலம்பிக்கிட்டு இருந்தாரு. இப்போ ஏ மக ராசாத்தியா இருக்கா, ஏன் தங்கத்துக்கு என்ன குறை அப்படி இப்படின்னு ஏன்னா வேலையை முடிச்சுட்டு வந்து புலம்புறதான் வேலை. அப்படியாமா? ஆமா வசதி, உங்க அப்பாக்கு சந்தோஷத்துக்கு அளவில்ல. அதுவும் இப்ப மாப்பிள்ளை இங்க வந்து 1 வாரம் இருந்துட்டாரா? ஐயோ, உங்க அப்பா வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாரு. மாப்பிள்ளை ரொம்ப தங்கமான பையன் என்னம்மா? ஆமாமா. வாசுகி, சொல்லுனே. என்னம்மா கிளம்பிட்டியா? ஆமாண்ணே, எங்க வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரிம்மா. அப்புறம் வாசுகி. என்னண்ணே? ஒன்னே இல்லம்மா, அங்க போய் கவனமா இரு. ஏதாவது ஒண்ணுனா உடனே அண்ணனுக்கு கால் பண்ணு. என்னம்மா அமைதியா இருக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே, கண்டிப்பா கால் பண்றேன். சரிம்மா, நல்லா சாப்பிடு. டெய்லி ஃபோன் பண்ணு, எனக்கு பண்ணலாட்டியும் பரவாயில்ல, அப்பா அம்மாக்காவது. அதெல்லாம் டெய்லி பேசுவேனே. சரிம்மா. மாப்பிள்ளை எங்க? வீட்டுல போய் கார் எடுத்துட்டு வர போயிருக்காருனே, வந்ததும் அப்படியே கிளம்பிடுவேன். எதுக்குமா? நான் இருக்கேன்ல, என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் கூட்டிட்டு போய் விடுவேன்ல. இல்ல இருக்கட்டும்னே, போமத்துல கோவிலுக்கு இல்ல கடைக்கு எங்கேயாவது போயிட்டு போலான்னு சொன்னாங்க, நான் இவங்க கூட போய்க்கிறேனே. சரிம்மா. வாசுகி. என்னண்ணே? ஒன்னே இல்லம்மா, பார்த்து போயிட்டு வா. வாசுகி, நீங்க கூட இருக்கும் போதெல்லாம் உங்ககிட்ட ஒரு நாள் கூட நல்ல விதமா பேசினது கிடையாது. தங்கச்சியா நினைச்சு அண்ணன் பாசங்கிறத கூட கொடுத்ததில்ல. ஏன் நார்மலா உனக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அண்ணன் நீ என்கிட்ட சொன்னது கிடையாது, நான் சொல்ற மாதிரி நடந்துகிட்டதும் கிடையாது. ஆனா இப்ப என்னன்னு தெரியலமா, இந்த வீட்டை விட்டு போனதுல இருந்து வீடே வெறுமையா இருக்கு. உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேமா. வாசுகி, நீ நல்லா இருப்ப, எப்பவும் நல்லா இருப்ப. மா, அப்பா எப்ப வருவாங்க? கவனமா போயிட்டு வாமா. நீ கிளம்புங்களா வரணும்னு சொன்னாருடி, இப்ப வந்துருவாருன்னு நினைக்கிறேன். சரிங்கம்மா, அப்பாவும் பார்த்துட்டு கிளம்புனா சந்தோஷமா இருக்கும். அதெல்லாம் இப்ப வந்துருவாரு. சரிடி, போ கொஞ்ச நேரம் போய் உட்காரு, மாப்பிள்ள வந்ததும் கிளம்பலாம். சரிங்கம்மா, ஆனா இப்ப வந்துருவாங்க, வீட்டுல இருந்து கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க. ஓ சரிடி, நானும் உங்க அப்பா வர சொல்றேன். போடி, ரூம்ல போய் கொஞ்ச நேரம் உட்காரு. சரிங்கம்மா. டேய் தர்மா. என்னடா? இந்த ரூம்லயாடா இருக்கா அந்த பொண்ணு? அடடே, வாவ், என்ன ஒரு அழகு, சான்ஸே இல்ல. டேய் ரொம்ப பண்ணாத. டேய் சூப்பர்டா. எப்படி இந்த பொண்ணு இங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? அதான் சொன்னேல, அந்த பொண்ணுக்கு யாரும் இல்ல போல, நம்ம ஊர் கோவிலுக்கு வெளியே உட்காந்து அழுதுட்டு இருந்தது, அம்மா பார்த்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. டேய் ஆனாலும் பொண்ணு. பசுபதி, கொஞ்சம் அடக்கி வாசி. அம்மாவை பத்தி தெரியும்ல, இந்த மாதிரி பொண்ணு அது இதுன்னு சொன்ன பொண்ணை தூக்கி தொங்க விட்டுருவாங்க. ஏன்டா? அதுவும் அம்மா மெயினா வீட்டு வேலைக்காக கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க.
யாரும் இல்லாத பொண்ணு சம்பளம் கொடுக்க வேண்டியலன்னு அழகா இருக்கு அப்படி இப்படின்னு கைய வச்சுட்ட உன் சோழி முடிஞ்சது பாத்துக்கோ. டேய் டேய் நீ பேசாம இரு. அம்மாவை எப்படி சமாளிக்கிறோன்னு எனக்கு தெரியும். அவ்வளவுதான்டா, இனி உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. ஏன்டா? இங்க பாரு, அந்த பொண்ணை எந்த கஷ்டத்துல வந்திருக்காளோ எப்ப பாரு இப்படிதான் சோகமா உட்காந்துட்டு இருக்கா. இருக்கிற கஷ்டத்துல நீ வேற ஏதாவது தொந்தரவு பண்ணாதடா. ஏன்டா தர்மா, நாம 2 பேரும் அவ்வளவு நல்லவங்களா? டேய் 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 ஓகே, நீ நல்லவனா இருந்துட்டு போ. ஆனா நான் நல்லவன் கிடையாதுடா. இந்த மாதிரி அழகான பொண்ணை பார்த்தா மனசு கேக்குமா? டேய், அம்மாவை ஞாபகம் வச்சுட்டு எதா இருந்தாலும் பண்ணு. டேய், நான் என்ன பண்ண போறேனா, சும்மா அந்த பொண்ணை சீண்டி பாப்போண்டா. அவ கோவப்படுறது கத்துறது கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருக்கும்ல. அப்பா சாமி, நீ என்ன வேணாலும் பண்ணு. நான் பேங்க் வரைக்கும் போக வேண்டியிருக்கு. நான் கிளம்புறேன். அப்புறம் அம்மா வீட்டுலதான் இருக்காங்க, பாத்துக்கோ. டேய் டேய் போடா போடா, எனக்கு தெரியும்டா. நான் இந்த வீட்டு கடைக்குட்டி சிங்கம். என்ன கேட்க இங்க யாரா இருக்கா தங்கம்? பேசுடா பேசு. சிங்கம் எப்படி அசிங்கப்படுது நானும் பாக்குறேன். இப்ப இல்ல, வந்து பாத்துக்கிறேன். கிளம்புறேன். போ போ போ, இடத்த காலி பண்ணு, காத்து வரட்டும். போடா போ. இவ்வளவு அழகான பொண்ணு நம்ம வீட்டுக்குள்ள நாம சும்மா இருந்தா எப்படி? என்ன பேசலாம்? பேசுவோம். ஹலோ, இந்தாம்மா பொண்ணு. ஐய, இதுக்கு காது கேட்காது போல. ஐயோ, ஆண்டவன் இவ்வளோ அழகா கொடுத்துட்டு சின்னோண்டு ஸ்பீக்கர் கொடுக்காம போயிட்டானே. சரி ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இந்தம்மா ஏமா, ஏ பொண்ணு, பயப்படாத, நான் தான். அட அட, என்ன ஒரு அழகு. என்ன பாவம், காது தான் கேட்காது. சரி, இதுவும் நமக்கு கொஞ்சம் வசதி தான். யாருங்க நீங்க? என்ன வேணும்? என்ன வேணுமா? இந்தாம்மா பொண்ணு, இங்க பாரு, நான் யாருன்னு தெரியுமா? யார் இந்த ஸ்பீக்கர் மண்டையன் இந்த கத்துறான்? இவன் ஒருவேளை அவனோட தம்பியோ? ரெண்டும் ஒண்ணு போல இருக்கு, தம்பியா தான் இருக்கும். ஐய, இந்த கத்தியும் உனக்கு காது கேட்கலையா? ஏமா, இங்க பாரு. சொல்லுங்க. உன் பேர் என்னமா? போச்சுடா, லைட்டா கூட கேட்காதா? உன் பேர் என்ன? வேணி. வேணி. சூப்பர், நல்லா இருக்கு. இவன் ஒருவேளை நமக்கு காது கேட்காதுன்னு நினைச்சிட்டானோ? ஆமா, எந்த ஊர்ல இருந்து வார? ஐயோ இம்சைக, எல்லாரும் இதே கேள்வியதான் கேக்குறாங்க. என்ன பண்ணலாம்? காது கேட்காத மாதிரியே இருந்துக்கோ. இங்க பாரு, கேட்கலையா? உன்னோட ஊர் என்ன? எங்க இருந்து வார? என்ன கேக்குறீங்க? அண்ணனா? அட பாவி, இதுக்கு நான் இவகிட்ட பேச்சு கொடுக்காமயே இருந்திருப்பேனே. இந்த வார்த்தையை கேக்குறக்கா இந்த கத்துனே. ச்சே, வெக்கம். அண்ணே, என்ன வேணும்? ஐயோ வேணி, நீ என்கிட்ட பேசலனா கூட பரவாயில்ல, இந்த அண்ணன் சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. எங்களுக்கு ஏற்கனவே ஒரு தங்கச்சி இருக்கா, போதும். அவளாலேயே நாங்க நிறைய பட்டுட்டோமா. ஊராட்டு தங்கச்சி எல்லாம் எங்களுக்கு வேண்டாம். கேக்குதா? என்னங்க? அடங்கொய்யால, இந்த கத்தியும் கேட்கலையா? சரிதான். அண்ணே, காஃபி டீ ஏதாவது போட்டு கொடுக்கவா? ஆமாமா தாயே, போதும் தாயே. நீ என்ன கூப்பிடவும் வேண்டாம், காஃபி டீயும் வேண்டாம். போ, அங்க போய் ஓரமா உட்காந்து ஃபீல் பண்ணு. என்னது? என்னதா? அட காது அவிஞ்ச பொண்ணே, உனக்கு யாருமா வேணின் பேர் வச்சா? வேகாதுன்னு வச்சிருக்க கூடாது. கத்தி நாம காக்காவானாலும் இந்த பொண்ணுக்கு கண்டிப்பா காது கேட்காது. நாம கத்துறதான் வேஸ்ட். டீயா காஃபியா, என்ன வேணும்? ஸ்பீக்கர் மண்டையா, என்கிட்டயே வா. என்கிட்ட நீ காது கேட்காத மாதிரி பண்றியா? எருடா, இப்ப பாரு. என்னது? ஜூஸா? ஜூஸா? ஓ, பாவக்காய் ஜூஸா? ஐய, சீ. என்ன, இப்பவே கொண்டு வரவா? ஐயோ, அம்மாட்ட சொல்லிட்டு உடனே அரைச்சு கொண்டு வரேன். என்னது? எங்க அம்மாட்டையா? அம்மா தாயே, இங்க பாரு. ஏமா வேணி, என்ன நிமிந்து பாருமா. என் லிப்பையாவது பாரு, நான் என்ன பேசுறேன்னு. கத்துடா கத்து, காக்காவாயா. உங்களை மாதிரி ஆளுகளெல்லாம் இப்படிதான் கத்த விடணும். உன்ன மாதிரி தாண்டா எங்க அப்பே அந்த ஊர் தலைவன்லாம் இருந்தனால நான் இப்படி கஷ்டப்படுறேன். இனி எவனாவது என்கிட்ட வம்பு எடுத்து பாருங்க, தெரிக்க விடுறேன் ஒவ்வொருத்தனையும். ஏய், இங்க பாரு. இருங்க, உடனே அரைச்சு கொண்டு வரேன். ஐயோ தாயே, நீ எதையுமே பண்ண வேண்டாம். இனி உன்கிட்ட பேச வந்துட்டேனா? கால்ல செருப்பு போட்டிருக்கியா? இல்லையா? என்னோட செருப்பை கழட்டி தாரேன், அத கொண்டே அடி. கேட்டுச்சா? கேக்கா? அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, உங்க அம்மாட்ட போய் கேளுங்க. கேக்கலாம் எனக்கு செய்ய தெரியாது, உங்க அம்மாட்ட போய் கேட்டுக்கோங்க. டீ காஃபி ஏதாவது வேணும்னா மட்டும் என்கிட்ட கேளுங்க, சரியா? தங்கமே
பாவக்காய் ஜூஸ் கேட்டது, கேக் கேட்டது எல்லாத்தையும் அம்மாட்ட சொல்லிட்டு வரேன். ஐயோ தாயே புண்ணியவதி, போதுமா தாயே, இதுக்கு மேல எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம். நீ போமா போ, உன் இடத்துல உட்காந்து ஃபீல் பண்ணு. நான் கிளம்புறேன். பாவக்காய் ஜூஸ ஹாலுக்கு கொண்டு வரவா? சரி சரி கொண்டு வரேன். நீ விஷத்தை கூட கொண்டு வாமா, ஆனா நான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன். கிளம்புறேமா தாயே. போடா போ காக்காவாயா, இனி என்கிட்ட வந்து பேசு. ஏன்டா வந்து பேசணும்னு யோசிக்க வைக்கிறேன். எனக்கு இனி நான் தான் பாதுகாப்பு. என்னை சுத்தி யாரையும் அண்ட விட மாட்டேன். உங்களை மாதிரி ஆள்களெல்லாம் நம்பவும் மாட்டேன். நானா வாழ்ந்து காமிக்கிறேன். என் அம்மாக்காக வாழ்ந்து காமிக்கிறேன். எங்க அம்மா செத்ததுக்கு ஒரு அர்த்தம் இல்லாம போயிடக்கூடாது. எங்க அம்மா சாவுக்கு காரணமானவங்களையும் நான் சும்மா விட மாட்டேன். இனிமேல் எல்லாரும் இந்த வேணி யாருன்னு பாப்பீங்க. கண்டிப்பா பாப்பீங்க. யாரையும் சும்மா விட மாட்டேன். என்னம்மா வாசுகி, விருந்தெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சா? ஆமாங்க அத்தை. அத்தை, அதெல்லாம் பார்க்கவே தெரியுதே. பாருங்க, ஒரு வாரம் அங்க இருந்துட்டு வந்திருக்கா. ஒரு சுத்த அப்படியே பெருத்துட்டா. ஐயோ, நிஜமாவா? அவ சும்மா சொல்றாமா, நீ வேற. ஒரு வாரத்துல நல்லா ஒரு சுத்து பெருத்த. ஐயோ அத்தை, நிஜமாதான். பாருங்க, முகம்லாம் பிரைட்டா இருக்கு. ஆளெல்லாம் ஒரு சுத்து பெருத்த மாதிரி இருக்கு. வாசுகி, மாப்பிள்ளை விருந்து சரியான கவனிப்போ. அப்படின்னு சொல்ல முடியாது. அம்மாவால முடிஞ்ச அளவுக்கு பண்ணாங்க. உன்னை பார்த்தாலே தெரியுது. ஏய் மதி, சும்மா இரு. ஆமா வாசுகி, அவ உன்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ அவளுக்கு கரெக்டான ஆன்சர் கொடுத்துட்டு இருக்க. சலாமா, நம்ம வாசுகி அன்னைக்கு ஒண்ணுமே தெரியல. ரொம்ப பச்சை பிள்ளையா இருக்காங்கல்ல. ஆமாண்டி, ஆனா இனி அப்படி இருக்க மாட்டா. ஏமா? அதான் உங்க கூட எல்லாம் சேர்றாளே, பிள்ளைய பாழாக்கிற மாட்டீங்க. ஆமா ஆமா, உங்க மருமக ரொம்ப பச்சை பிள்ளைதான். அனி, எங்க கூட சேர்ந்து நீங்க கெட்டு போயிடுவீங்களா? நோட் பண்ணிக்கோங்க நீ, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சிந்து, ஆஹா, இப்படி சிரிச்சு சிரிச்சு ஆளை மயக்குறீங்க. உண்மையிலே உங்க சிரிப்பு ரொம்ப அழகா. நீ ஓய், இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்ன என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த. நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? ஆமாண்டி, மறந்துடாத. மதிய நீங்க எப்பவுமே எனக்கு ஸ்பெஷல் தான். நம்பிட்டேன்டி, நம்பிட்டேன். என்னென்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் மருமக வந்ததும் எல்லாம் கேலி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாச்சா? வைஷ்வாமா, நீங்களும் உங்க மருமக சப்போர்ட்டா? ஓகே ஓகே, வாங்க வாங்க. நான் எப்பவுமே எல்லாருக்கும் சப்போர்ட் தாண்டி. மதியானி, இது உங்களுக்காக, நோட் பண்ணிக்கோங்க. அடியே, நீ அட்டி வாங்க போற. போடி, போய் படிக்க வேண்டியது ஏதாவது இருந்தா படி. ஐயய்யய்ய, இந்த வீட்ல கொஞ்சம் அதிகமா பேசிட கூடாது. உடனே போடி போ, போய் படிக்க போ அப்படின்னு சொல்லிடுறது. வாய் வாய் சிந்து, சரத்து சொல்றது சரிதான். வர வர உனக்கு வாய் கூடிருச்சுடி. ஆமா ஆமா, என் வாய் மட்டும் வளரும், அதனால கூடிக்கிட்டே போகுது. அக்கா பாத்தீங்களா? பாத்துட்டு தான் ஷாலா இருக்கேன். இரு இன்னைக்கு அவங்க அப்பா வரட்டும், சிந்தாமணிய கவனிச்சுக்கலாம். வைஷாமா, நீங்களும் சிந்தாமணியா? ஆமாண்டி. என்ன இது, திடீர்னு தலை இப்படி சுத்துது. நிக்க கூட முடியல. வாசுகி, வாசுகி என்னமா? அனி, என்ன நீ? ஏய் என்னமா, என்னாச்சு? சலசலா பொடி. வாசுகி, வாசுகி, என்னக்கா திடீர்னு மயக்கம் போட்டு? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. மதி, தண்ணி கொண்டு வாமா. இத கொண்டு வரேன். அனி, அனி எந்திரிங்க. வாசுகி, இங்க பாருமா. வாசுகி, என்னக்கா நல்லா தானே பேசிட்டு இருந்தா திடீர்னு? அத்தா, இந்தாங்க தண்ணி. குடுமா. சலா, தண்ணி தெளிச்சு விடு. இதோக்கா. வாசுகி, வாசுகி இங்க பாரு. வாசுகி, வாசுகி, மா வாசுகி, எழுந்துருமா. அம்மா. என்னக்கா இவ எழுந்துக்கிற மாதிரி இல்ல? மா, என்னடி? நம்ம பக்கத்து வீட்ல கனியக்கா, அதான் இப்ப கூட டாக்டர் ட்ரைனிங் போயிட்டு இருக்காங்களே. ஆமாண்டி. அவங்கள கூட்டிட்டு வரட்டாமா? அவள மா, அவங்க இந்நேரம் வீட்ல தான் இருப்பாங்க. கூட்டிட்டு வரட்டுமா? போடி, போ, முத கூட்டிட்டு வா. சரிங்க வைசோமா. சாலா, அப்படியே வாசுகியை பிடிச்சுக்கோ, ரூம்ல படுக்க வைக்கலாம். சரிக்கா. என்ன நீ, என்ன ஆச்சு? திடீர்னு இப்படி வாசுகி மயக்கம் போட்டு விழுந்தா? ஐயோ, அதான் தெரியல மரகதம். தண்ணி தெளிச்சு கூட எழுந்திருக்கவே இல்ல. பொறுங்க, அந்த பொண்ணை பாத்துட்டு இருக்காள, என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்து சொல்லுவா. ஆமாத்த, கனியக்கா தான் வந்திருக்காங்க. அன்னைக்கு என்ன ப்ராப்ளம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சரி, பாக்கட்டும். இப்பதான் விருந்தெல்லாம் முடிச்சிட்டு வந்தா, ஒருவேளை சாப்பிடாததை எதுவும் சாப்பிட்டுருப்பாளோ? மரகதம், அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தா எதுவும் சேரலன்னா வாந்தி வரலாம். மயக்கம் எப்படி வரும்?
நீ சாப்பிட்டது சேரலாட்டி வயிறு வலிக்கலாம், இல்லாட்டி வாமிட் வர்றது இல்ல வேற ஏதாவது பிரச்சனை வரலாம். மயக்கம் வருதுன்னா என்னன்னு தெரியலையே. அனி, ஒருவேளை நம்ம வீட்டுக்கு நல்ல செய்தி சொல்ல போறாளோ? என் மரகதம், என்ன அறிவோட பேசுற? என்ன கல்யாணமாகி 10-15 நாள்ல நல்ல விஷயமா? ஆமால, கல்யாணமாகி 2 வாரம் தான் ஆகுதோ. என்ன அத கூட மறந்துட்டியா? சரிங்க நீ, சரி சரி, மயக்கம்னதான் அப்படியே சொல்லிட்டேன். நல்லா சொன்ன, கொஞ்சம் பேசாம இரு. அக்கா, நான் வேணா உள்ள போய் பாத்துட்டு வரவா என்ன ஏதுன்னு? பாத்துட்டு வரியா சாலா? ஏ கனி வந்துட்டா. மா, என் மருமகளுக்கு என்னமா, என்ன பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல, அவங்க கன்சீவா இருக்காங்க. கன்சீவா இருக்காளா? என்னது, மாசமா இருக்காளா? ஏமா கனி, உண்மையை தான் சொல்றியா? ஆமாங்க ஆண்டி, அவங்களுக்கு இப்ப 3 மாசம் ஆச்சு. 3 மாசமா? ஆமா ஆண்டி, அவங்க ஏற்கனவே ஹாஸ்பிடல்ல செக் பண்ணிருக்காங்க போல. ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தேன், குழந்தை சூப்பரா இருக்காங்க. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல ஆண்டி, நீங்க பாத்துக்கோங்க. திரும்பவும் இந்த மாதிரி திடீர் மயக்கம்னா அவங்க கன்சல்ட் பண்ற டாக்டர்ட்டே கொண்டு போய் காமிங்க. நான் கிளம்புறேன் ஆண்டி. அக்கா, என்னக்கா இதெல்லாம்? சலாதான் எனக்கும் தெரியல. 3 மாசம் சொல்லிட்டு போறா. ஆமாக்கா, அதுவும் இல்லாம டாக்டர்கிட்ட செக் பண்ணதெல்லாம் சொல்றா. அப்பனா வாசுகி நம்மள ஏமாத்துறாளா? என்ன சாலா, என்ன நடக்குது? கல்யாணத்துக்கு முன்னே இப்படி? என்ன நீ யோசித்து பேசிட்டு இருக்கீங்க? அவளை வீட்டை விட்டு அடிச்சு விரட்டி விடுங்க. கல்யாணத்துக்கு முன்னே இப்படி மாசம் ஆயிட்டு அதை எல்லாத்தையும் மறைச்சு நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணதும் இல்லாம இத்தனை நாள் எவ்வளவு நல்லவ மாதிரி நம்ம கிட்ட நடிச்சிட்டு இருந்திருக்கா. ஆமா மரகதம், நீ சொல்றது சரிதான். இவ்வளவு நாள் நம்ம கிட்ட நல்லவ மாதிரி எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? அதான் நீ, நானும் சொல்றேன், நம்ம குடும்ப கௌரவத்தை பாழாக்கறதுனே வந்திருக்கா. கூப்பிடுங்க நீ, கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவோம். சரிதான், இதான் சரி. அக்கா, சலா அக்கா, மச்சானுக்கோ இல்ல என் புருஷனுக்கோ இது தெரிஞ்சா என்ன ஆகுறது? நம்ம குடும்ப மானமே போச்சு. கல்யாணத்துக்கு முன்ன இப்படி இது திருவுக்கு தெரியுமோ தெரியாதோ? நம்ம கிட்டே இப்படி மறைச்சவ திரு கிட்ட மட்டும் உண்மையை சொல்லியா இருக்க போறா? சரிதான் சாலா, நம்ம புள்ள வாழ்க்கைய வீணாக்கிட்டால. ஆமாக்கா, அதுவும் நல்லவ மாதிரி நடிச்சு. கூப்பிடு சாலா, கூப்பிடு அவள. இனி அவ நம்ம வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. கூப்பிடு. இத கூப்பிடுறேன்க்கா. வாசுகி, ஏ வாசுகி. அத்தையா? யாருக்கு யாரடி அத்தை? என்னடி, என்ன பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு வந்திருக்க? வாசுகி, நீ இப்ப மாசமா இருக்கிறது உண்மையா? உண்மையா? என்னடி, என்ன தைரியம் உனக்கு? கல்யாணத்துக்கு முன்ன வயித்துல புள்ளையோட? சீ, உனக்கெல்லாம் மனசு கொஞ்சம் கூட உறுத்தலையா? எப்படி என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க உனக்கு மனசு வந்தது? நிறுத்தடி, நீ இப்படி இருப்ப எதிர்பார்க்கல. அதான் அடியே வாசுகி, எங்க அண்ணி வசதி பணம் நகை நட்டுன்னு எதுவுமே பார்க்காம நல்ல பொண்ணா இருந்த போதும் நல்ல கௌரவமான குடும்பமா வேணும்னு நினைச்சாங்க பத்தியா? அதுக்கு நீ நல்லா வந்து வாச்சிருக்கடி. அம்மா அது வந்து சிச்சி, அம்மாவா? என் புள்ளலாம் அப்படி இருந்தா கொழுத்த திரியிருப்பேன். இல்லங்க ப்ளீஸ், நீங்க எல்லாம் நான் சொல்றத கொஞ்சம் நிறுத்துமா. நாங்க சொல்றத நீ கேளு. அத்தை, தயவு செஞ்சு இன்னொரு தடவை இப்படி கூப்பிடாத. அண்ணி, நீங்களா இப்படி? நம்பவே முடியல அண்ணி, உங்க மேல நான் எவ்வளவு பெரிய மரியாதை வச்சிருந்தேன். என்ன நீ இதெல்லாம்? ஏய் என்னடி இன்னும் அண்ணி அம்மான்ட்டு? அதான் நம்ம குடும்பத்துக்கு ஆவாதவன் தெரிஞ்சு போச்சுல. வீட்டை விட்டு முத விரட்டி விடுங்க. போடி போ. அத்தை, வீட்டை விட்டு வெளியே போ. அத்தை, நான் எங்க வீட்டு பெரிய மனுஷங்களா வந்தா இதெல்லாம் கேட்டு ஐயோ நினைச்சு கூட பார்க்க முடியல. தீராத அவமானத்தை கொடுத்துட்டியடி. வெளியே போடி. இனி உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, என் புள்ளைக்கும் சேர்த்து. போ வெளியே. அத்தை ப்ளீஸ் அத்தை, நான் சொல்றது கொஞ்சம் நிறுத்துறியா? அப்படி கூப்பிடாத. நீ ஏன் வெளியே போறியா இல்ல நாங்க கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளவா? அம்மா என்னாச்சு? திரு வாங்க, நான் இப்ப என்ன பண்றது? திரு, இவ என்ன காரியம் பண்ணிருக்கான்னு தெரியுமா? என்னம்மா, என்ன நடக்குது? வாடா வா, நீங்க வந்துட்டியா? இந்த வீட்டுக்கு மருமக உங்களுக்குலாம் அண்ணின்னு வந்திருக்காளே, லட்சணத்தை பாரு. அத்தை என்னாச்சு? ஏன் இப்படி பேசுறீங்க? அம்மா என்னங்கம்மா? திரு, இவ இனி நம்ம வீட்டுக்கு வேண்டாம். வேண்டாமா? அம்மா வேண்டாம் திரு, வேண்டவே வேண்டாம். அம்மா என்னம்மா ஆச்சு? வைஷு அம்மா என்ன பிரச்சனை? எதுக்கு எல்லாம் சேர்ந்து அண்ணியை திட்டுறீங்க? என்ன பிரச்சனை? ஆமா அண்ணி, பொல்லாத அண்ணி. அண்ணிக்கார் என்ன பண்ணிட்டு வந்திருக்கான்னு தெரியுமா? என்னத்த? 3 மாசம் முழுகாம இருக்காளாம். ஐயோ, இது எப்படி அம்மாக்கு தெரிஞ்சது? குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் இப்ப என்ன பண்றது? ஏய் திரு, என்னடா என்ன நடக்குது? சரத்து, அது வந்து என்னடா? அதுடா திரு. அம்மா அது வந்து என்னடா வந்து போயின்னு நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா உனக்கு இதுக்கு முன்னே தெரியும் போல. ஆமாமா, அது வந்து திரு. அம்மா அது நான் விளக்கமா. ச்சே, நிறுத்துடா. எதிர்பார்க்கலடா, உன்கிட்ட நான் இந்த பதில எதிர்பார்க்கல. திரு, நீ என்ன பேசுற? உனக்கு ஏற்கனவே தெரியும்னா அப்பனா வாசுகி ஏற்கனவே உனக்கு தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னே 2 பேருக்கும் பழக்கமா?
ஆஹா இல்லத்த, அது வந்து திரு எதுவும் பேசாத. கல்யாணத்துக்கு முன்னே இவள தெரியுமா தெரியாதா? தெரியாதுமா. கல்யாணத்து அன்னைக்கு தான் இவள பாத்திருக்கியா இல்ல ஏற்கனவே பாத்திருக்கியா? கல்யாணத்தன்னைக்கு தான். அக்கா அப்பனா இவ நம்ம வீட்டுக்கு ஆகாதவக்கா. ச்சே, இப்படி ஏமாத்தி என் புள்ளைகிட்டயும் சொல்லி என்ன இவனுக்கு என்ன தியாகி நினைப்பா? யாரோ குழந்தைக்கு இவன் அப்பனாக. இன்னும் என்னடி நிக்கிற? வெளியே போ. அத்தை இல்லத்த, அது வெளியே போறியோல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளவா? சலாமா ப்ளீஸ் ஒரு நிமிஷம். திரு இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன, இவ்வளவு நாள் ஒத்துமையா இருந்தா நம்ம குடும்பம் இனி ரெண்டா பிரிஞ்சுதான் போகும். சலாமா என்ன வார்த்தை சொன்னீங்க? உண்மைதான் திரு, இதுக்கு நடுவுல நீ வராத. அவ வயித்துல வளர்றது உன் குழந்தை இல்ல இல்ல? சொல்லுடா. ம்ஹும். அப்பனா நீ ஒரு வார்த்தை பேசுன, இனி இந்த வீடு வீடா இருக்காது. சரியா சொன்ன சாலா. நம்ம குடும்ப கௌரவத்தை கெடுக்க வந்திருக்கா. இவன் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறது சரிப்பட்டு வராது. வெளியே போடி. அக்கம் பக்கத்துல 4 பேருக்கு தெரியும் முன்ன. வெளியே போ. காது கேக்கல. வெளியே போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளவா? அம்மா கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. என்னதான் இருந்தாலும் அண்ணி நம்ம வீட்டுக்கு வந்தவங்க. சரியா வந்தா ஏத்துக்கலாம்டா. சரியில்லாம வந்தவள கொஞ்சம் நினைச்சு பாரு. உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா இது என்ன ஆகுறது? இவள வீட்டை விட்டு பத்தி விட்டு அம்மா வீட்டுல இருந்துகிட்டான்னு ஏதாவது ஒரு சாக்க சொல்லி உங்க அப்பாட்ட இந்த விஷயத்த மூடிதான் மறைக்கணும். ஏன்னா இதெல்லாம் கேட்டா அடுத்து அவர் வீட்டை விட்டு கூட வெளியே போக முடியாது. எப்பேற்பட்ட குடும்பத்துல உள்ள வந்து எப்பேற்பட்ட வேலையை பார்த்திருக்கா. ச்சே. அம்மா இல்லம்மா. சரத்து நீ சின்ன பையன் பேசாம இரு. ஆமாண்டா நாங்க பார்த்து பேசிக்கிறோம், நீ அமைதியா இரு. ஹேய் என்னடி? அனி இவ இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டா. கழுத்தை பிடிச்சு இழுத்து வெளியே தள்ளி விடுங்க. வழி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். அத்தை வேண்டாம் அத்தை. அத்தை பேசாம இருடா. வாடி வா வெளியே. இல்ல இல்ல மரகதம், இவ கேட்க மாட்டா. கழுத்தை பிடிச்சு இழுத்துட்டு போ. இதோ வேண்டாங்க, வேண்டாம் வேண்டாம். நானே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். நானே போயிடுறேங்க. போடி போ வெளியே. போயிடுறேங்க, போயிடுறேன் போயிடுறேங்க. நான் போயிடுறேன். கழுத்தை பிடிச்சா வெளியே தள்ள வேணாம். நானாவே போயிடுறேன். போயிடுறேன். வாசுகி வாசுகி மெதுவாங்க, மெதுவா மெதுவா. என்னங்க? மெதுவா எழுந்துருங்க. என்னங்க? நாம நாம இங்க நம்ம வீட்ல இருக்கோமா? அப்பனா இவ்வளவு நேரம் நடந்தது? வாசுகி என்னங்க? என்னங்க என்னாச்சு? தூங்கிட்டு இருந்தீங்களா? ஆமாங்க. அப்பனா ஏதோ புலம்பிக்கிட்டு இருந்தீங்க. தூக்கத்திலையா புலம்புனீங்க? புலம்புனேனா? ஆ ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே. என்னங்க எங்க வீட்டுல போய் கார் எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். அதுக்குள்ள தூங்கி ஒரு கனவே கண்டுட்டீங்க போல. என்னங்க கனவுல பேய் பூதம் எதுவும் வந்துதா என்ன? பிறகு எதுக்குங்க இப்படி பயந்து போயிருக்கீங்க? என்னாச்சு? என்ன கனவு? அது வந்து என்னங்க பகல் கனவு பலிக்குமா? பகல் கனவு கண்டிப்பா பழிக்குங்க. பலிக்குமா? என்னங்க சொல்றீங்க? என்னங்க ஆச்சு? எந்த கனவும் பழிக்காது. சொல்லுங்க என்ன கனவு கண்டீங்க? அது அது வந்துங்க நம்ம வீட்டுக்கு போய் ம் அங்க நான் மயக்கம் போட்டு விழுந்தேனா? ஓகே. அப்ப ஒரு டாக்டர் வந்து நான் கன்சீவா இருக்கேன்னு சொல்லி ம் அத்தை மரகதம்மா எல்லாரும் சேர்ந்து என்ன அங்க வீட்டை விட்டு விரட்டி விடுற மாதிரி. என்ன கனவு கண்டீங்களா? என்னங்க அது கனவு மாதிரி இல்லங்க, அப்படியே நிஜத்துல நடக்கிற மாதிரி இருந்தது. என்னங்க நீங்க நல்லா தூங்கி கனவு கண்டீங்க. ஏங்க உங்களுக்கு வேற கனவே வரலையா? இந்த கனவா நீங்க காணணும்? என்ன சொல்றீங்க? என்னங்க நீங்களும் உங்க கனவும் கனவுனா எப்படி காணணும் தெரியுமா? அப்படியே வேற்று கிரகத்துக்கு போற மாதிரி, இல்ல ஏதாவது ஒரு அபூர்வமான காட்டுக்கு போற மாதிரி, நாம இது வரைக்கும் பார்க்காத ஒரு அதிசயத்தை பாக்குற மாதிரி, அந்த மாதிரி எல்லாம் கனவு காணணுங்க. ஐயய்ய என்னங்க நீங்க இப்படி கனவு கண்டுட்டு அதுவும் பயந்து போய் எழுந்து. என்னங்க விளையாடாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதெல்லாம் கனவு மாதிரியே இல்லங்க, நிஜத்துல நடக்கிற மாதிரி. எங்க வாசுகி அந்த கனவுல நான் வந்தேனா? நான் என்னங்க பண்ணேன்? நீங்களும் இருந்தீங்கங்க. எனக்கு சாதகமா தான் பேசுனீங்க. ஆனா சாலா தண்ணி பேசினா அவ்வளவுதான் திட்டி உங்க வாயவும் அடைச்சிட்டாங்க. அப்புறம் என்ன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள மரகதம்மா. என்னங்க போதும் போதும், கூல் கூல். ரொம்ப ஒரு மாதிரி ஆகாதீங்க. இங்க பாருங்க எப்படி வேர்க்குதுன்னு. ரிலாக்ஸா இருங்க. இல்லங்க நான் வாட்டுக்கு ஏதோ விளையாட்டுத்தனமா இருந்துட்டேன். ஆனா இதெல்லாம் அங்க வீட்டுக்கு தெரிஞ்சா இப்ப கனவுல கண்டதாங்க நடக்கும். என்ன வீட்டை விட்டு விரட்டி என்னங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னங்க வாசுகி இவ்வளவு சீரியஸா பேசுறீங்க? நிஜமாதாங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் வேணா பேசாம இங்கே இருந்துறவா? என்னங்க நான் இங்கே இருந்துட்டுமா? என்னங்க பேசுறீங்க? இல்லங்க அங்க போய் இங்க பாருங்க வாசுகி, நான் ஏற்கனவே உங்களுக்கு வாக்கு கொடுத்தாதான். எந்த சூழ்நிலையில நான் உங்களை விடவும் மாட்டேன். யாரும் உங்களை அசிங்கமா அவமானப்படுத்தவும் விட மாட்டேன். இந்த வார்த்தையை எப்பவும் மறந்துடாதீங்க. உங்களுக்காக நான் எப்பவுமே இருப்பேன். இது நாம 2 பேரும் எடுத்த முடிவு தானே. நீங்க மட்டும் ஏங்க பயப்படுறீங்க? இங்க பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு நடந்த ஒரு ஆக்சிடென்ட். இத கண்டினியூ பண்றது நானும் சேர்ந்து. பயப்படாதீங்க, நான் இருக்கேன். என்னங்க என்னங்க வாசுகி? அது அது வந்து
ஏய் ரிலாக்ஸா இருங்க, ஒண்ணு இல்ல, நான் இருக்கேன். ஆ, என்னங்க? நான் இருக்கேங்க. ஏன் இப்படி பயப்படுறீங்க? அது ஒண்ணு இல்ல திரு, என்னால உங்களை விட்டுட்டு இருக்க முடியாது, இருக்கவே முடியாது, ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது திரு. இப்படி ஒரு சூழ்நிலை வந்தா திரு நான் என்னங்க என்னங்க வாசுகி, என்னங்க என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லங்க. இங்க பாருங்க, கனவுங்கிறது நம்ம ஏதாவது எப்பயாவது நினைச்சிருப்போம், அது ஆள் மனசுல அப்படியே இருக்கும், அதுதாங்க இப்படி கனவா வரும். நீங்க இந்த மாதிரி ஏதாவது நடந்துருமான்னு ஏற்கனவே திங்க் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க, அது இன்னைக்கு உங்களுக்கு கனவா வந்துருச்சு, அவ்வளவுதான். இப்படி கனவுக்கும் நிஜத்துக்கும் சம்பந்தம் இல்ல, ஓகேவா? இல்லங்க. சரி ஓகே, சம்பந்தமே இருந்தாலும் கனவுல நீங்க என்ன பார்த்த மாதிரி நான் பேசாமலாம் இருக்க மாட்டேன், உங்க கூட சேர்ந்து நானும் வெளியே வந்துடுறேன், ஓகேவா? என்னங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது நான், அந்த நம்பிக்கைக்கு நானும் கரெக்டா நடந்துக்குவேன், பயப்படாதீங்க, எப்பவும் நான் உங்க கூட தான் இருப்பேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அடடா, திரும்பவும் தேங்க்ஸா? என்னங்க வாசுகி, சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கீங்க, இப்படி சோகமா இருந்தா பார்க்க முடியலங்க. ஆ, ஆ, என்னது? ஹாப்பியா இருங்க, நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே, நம்ம வீட்டுக்கு போலாமா? ஆ, ஐயோ, நீங்க கண்டது கனவுதாங்க, ரொம்ப யோசிக்காதீங்க, வாங்க, அங்க நம்மளதான் எதிர்பார்த்து எல்லாரும் இருக்காங்க, வீட்டுக்கு போலாம். சரிங்க. இங்க பாருங்க, வீட்டுக்கு போய் இப்படியே முகத்தை வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்புறம் பார்க்க நல்லா இருக்காது. அப்புறம் நான் இருங்க, நானா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுறேன், நான் உங்க கூட சந்தோஷமா தாங்க இருப்பேன். சரிங்க, போலாமா? ம், ஆ, ஓ சாரி சாரி, நீங்க ரொம்ப டென்ஷனா இருந்தீங்களா, அதான் கொஞ்சம் சமாதானப்படுத்த எதுவும் நினைச்சுக்காதீங்க, வாங்க போலாம். சரிங்க. திரு, உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல, நான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, இந்த மாதிரி ஒரு நிலைமையிலையும் இப்படி நல்லா பாத்துக்கிற புருஷன் கண்டிப்பா ஏதோ ஒரு ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கேன். லவ் யூ திரு, ரொம்ப ரொம்ப லவ் யூ. என்னங்க என்ன சொன்னீங்க? லவ் இல்ல இல்லங்க, இந்த கிளம்புறேன், வாங்க போலாம். சரிங்க வாங்க, உங்க அப்பாவும் வந்தாச்சு, சொல்லிட்டு கிளம்பலாம். ராம், குட் மார்னிங். குட் மார்னிங் ஷிவானி, சீக்கிரம் எழுந்துட்டியோ? ஆமா ராம், நீ நல்ல தூக்கம் போல. நைட் ரொம்ப நேரம் தூக்கம் வரல, அதனால இப்ப நல்லா தூங்கிட்டேன். சூப்பர் ராம். சரி ஓகே, ஆபீஸ் கிளம்பலாமா? ஓய், நான் கிளம்பிட்டேன், பாத்தியா? இப்ப மட்டும் என்ன எம்டி பார்த்தா அப்படியே பெருமைப்படுவாரு. நீயும் இருக்கியே சோம்பேறி. ஓய். போறாம், சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வா, டக்குன்னு கிளம்பலாம். ராம், காலிங் பெல் சவுண்ட். அந்த சுடலே ஏதாமா இருக்கும், நமக்கு டீ காஃபி ஏதாவது வேணுமான்னு கேக்குறாரோ என்னமோ. இரு, நான் போய் பாக்குறேன். இருக்கட்டும் ராம், நான் போய் பாக்குறேன். ஓய் ஓய், சும்மாவே நேத்து ரொம்ப பயந்த, நில்லு, நான் போறேன். ராம், ஒரு மூஞ்ச பார்த்து என் நேரம் பயப்பட முடியுமா? அதெல்லாம் திடீர்னு பார்த்தாலும் பயப்படுறது. ஓ, பாக்க பயம் இருந்தாலும் உன்கிட்ட காமிக்க மாட்டேன், போதுமா? சரி சரி, போ டோரை ஓபன் பண்ணு. யாரு? ஹலோ, யாருங்க அது? என்ன யாரையும் காணோம். ஹலோ, யார் காலிங் பெல் அடிச்சது? ராம், ராம், ஷிவானி. ராம். என்னம்மா என்ன? ராமுங்க, ராம். ஷிவானி, இங்க பாரு ஷிவானி. ராம், என்ன என்ன பாக்குற? ராம், இங்க ஒரு உருவம். உருவமா? டக்குனு ஒரு உருவம் வந்துச்சு ராம். ஷிவானி, என்ன ஆச்சு உனக்கு? நிஜமாதான் ராம். உருவமா? இங்க அப்படி யாரும்? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஏய், பயப்படாத, சுடலதான். இல்ல ராம், ரிலாக்ஸ் ஆரு. சார், டீ காஃபி டிஃபன் என்ன கொண்டு வர? அது அப்புறம் சொல்றேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காலிங் பெல் அடிச்சது நான் தான் சார். உங்களுக்கு டீ காஃபி டிஃபன் இல்ல இருக்கட்டும், நாங்க வந்து பாத்துக்கிறோம். ஓகே சார், எது வேணாலும் என்ன கூப்பிடுங்க, பக்கத்துல தான் இருப்பேன். ஓகே, நீங்க போங்க. ஓகே சார்.
என்னம்மா? ராம் ராம் இல்ல ராம், ஒரு கருப்பு கலர்ல உருவம் ஷேடோ மாதிரி இங்க நின்னுச்சு ராம், நான் பார்த்தேன். சரி ஓகே, பக்கத்து ரூமுக்கு யாராவது போயிருப்பாங்க, அந்த ஷேடோ பார்த்திருப்ப. இல்ல ராம், ஏன் முன்ன சிவானி இது புது இடம்ல, அதான் நீ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இனி நான் எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், ஓகேவா? ராம்? சிவானி ஓகே ராம். சரி வா, டீ காஃபி ஏதாவது சாப்பிடலாமா? வா நாமளே கீழே போலாம்.